Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. லைட்டாக தான் பாசிட்டிவில் இருக்குது, ரொம்ப பெரிய பாசிட்டிவ் கிடையாது. 0.18% தான் பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட்டு கொஞ்சம் சிமிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெவல் பாயிண்ட்ஸ் 0.07% மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று க்ளோஸுக்கு ஈக்குவலாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நியரஸ்ட்டில் தான் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஜோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்போர்ட்டிங் டூல்ஸ் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன்ஸ், ஏதாச்சும் ஒரு இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்டிமேஷன் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல வந்து இப்படி போகலாம், அப்படி இல்லைனா இப்படி இறங்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டே கேண்டிலோட க்ளோஸுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் கீழே இறங்கிடுது அப்படின்னா டே கேண்டில் உங்களுக்கு இந்த லெவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் சப்போர்ட்டிங் டூலாக இருக்குது. இந்த லெவல் ஓகேங்களா, இந்த இடங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்குது. கிட்டத்தட்ட 5330ங்கிறது இந்த 620 கீழே டே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு 300 பாயிண்ட் நியரஸ்ட்டில் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி சிங்கப்பூர் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைட்வேஸ் கேண்டில்ஸ் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன்ஸ் மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்கான். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த விட லோயஸ்ட் டைம் ஃப்ரேமில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ 1 ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் 3 டச்சும் ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த லாஸ்ட்டு 3 டச்சுன்னு சொல்கிறது வந்து இந்த இடம் உங்களுக்கு இந்த 3 இடங்கிறது ஈக்குவலாக டச் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நேற்று இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா மேலே போயிட்டு நியரஸ்ட் இருக்கிறத வந்து சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா. இந்த லெவல் சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் எதுவும் வைக்காதனால மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த லோயர் கேண்டில் கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட்டில் க்ளோஸ் வைக்கணும். இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட்டில் ஒரு பையிங் பொசிஷன்ஸ் இந்த ஹைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடங்கிறது டிமாண்ட் ஜோனாக இருக்குது. இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த லோவுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் 1 ஹவரில் இருக்கிறனால. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிமாண்ட் ஜோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய இடங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக் கோட்ஸ் வந்து அதிகமாக நடந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து இனிஷியலாக போக முடியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் ஏற்பட்டிருக்கு.
ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இப்போ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் மேலே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் நிஃப்டி இந்த ஜோனுக்கு மேலே உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் டச் வச்சுட்டு கீழே வந்துட்டான் அப்படின்னா மறுபடியும் கீழே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி நம்ம நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் அதிகமாக ஏற்பட்டிருக்கறனால இந்த ரிஜெக்ஷனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட நிஃப்டி வந்து இதை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட் நான் மாற்றிக்கிறேன். ஓகே, மந்த்லி சார்ட் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு மார்க்கெட்டு. அதே மாதிரி வந்து டே சார்ட்டில் வந்து மாற்றுறோம். டே சார்ட்டில் மாற்றினாலும் இந்த ஜோனுங்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவாக இருக்குது இந்த இடங்கிறது. ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதுக்கப்புறம் நான் வந்து டே சார்ட்டில் வந்து 4 hours நான் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். 4 hours வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட், இந்த ரெட் கலர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மந்த்லி சப்போர்ட் லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் நடந்துகிட்ருக்கு 4 hours. அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தீங்கன்னா 1 hour சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 hour வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபால் போயிட்டு இங்கே ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் வந்து சின்ன ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து கீழே இறங்கி மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு பார்த்தீங்களா, இந்த லோவுக்கு ஈக்குவலாக இருக்கா. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸில் நிஃப்டி வந்து இப்போ இதுக்கு இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் தான் கீழே இறங்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் நிஃப்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டையுமே கம்பேரிஷன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா மந்த்லி சார்ட் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஓகே, மந்த்லி சார்ட் போட்டதுக்கப்புறம் நான் வந்து சப்போர்ட் ரெஸ்டன் வந்து நான் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ சப்போர்ட்டுக்கு இடையில தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. மந்த்லியோட சப்போர்ட்டுக்கு இடையில. அதே மாதிரி டே சார்ட் நான் மாற்றிக்கிறேன். டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்கிறது மந்த்லியோட சப்போர்ட். ஓகேங்களா. இந்த இடங்கிறது மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு லோவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லோ வருது பார்த்தீங்களா, இந்த லோவுக்கு கீழே லோயர் லோ வச்சுருக்கு. இந்த ஹையை வந்து இந்த இடத்துல லோயர் ஹையை வந்து பிரேக் பண்ணலை, மறுபடியும் வந்து லோயர் லோவுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% ஈக்குவலாக வந்து லோ வச்சுருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிமிலர்லி ஒரு 1 hour சார்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஜோன் இருக்குது. ஓகேங்களா. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ்
400 பாயிண்ட்ஸ்லேருந்து 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும், இந்த லோயர் லோவை பிரேக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து கேண்டில் எப்படி இருக்கான்னா இன்னும் ஒரு கம்மியான டைம் ஃப்ரேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் நான் போய்க்கிறேன். 30 மினிட்ஸ் நான் வச்சுக்கிறேன். 30 மினிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த லோயர் லோ இந்த ஜோனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா அப்படின்னா உங்களுக்கு கீழே போகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து போச்சுன்னா அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்கோ அந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஒரு 400 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் ஃபில்லிங், இந்த லெவல், ஓகே, இந்த லெவலில் போய்ட்டு நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிஃப்டியும் சிங்கப்பூர் நிஃப்டியும் ஒரு சைட்வேஸில் இருக்கிறனால இதையும் வந்து நம்ம சைட்வேஸ் கன்சிடர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து டிமாண்ட் ஜோனும் ஆறக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த லெவலில் போயிட்டு சப்போஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் பிரேக் பண்ண அப்படின்னா இந்த 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஜோனில் வந்து எந்த மாதிரி ரிவர்சல் வருதா, இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுதா, இல்லை இந்த இடத்துல இந்த ஜோன் மேலே என்ன கேண்டில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த இடங்கிறது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஏரியா சொல்லப்போனால். ஏன்னா நிஃப்டியும் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் சிங்கப்பூர் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருக்கிறனால இந்த ஜோனை வந்து நம்ம வந்து சைட்வேஸ் ஜோன் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நிஃப்டியும் சிங்கப்பூர் நிஃப்டியும் ஒரு லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஒரு அப்போ ஒரு டவுனோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இது வந்து பேங்க் நிஃப்டியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்க்கு வர ஆரம்பிக்கும் சிமிலர்லி. ஆனால் இது கூட பேங்க் நிஃப்டி கூட ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் ட்ரேடிங்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இது கூட சேர்ந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ஸ்க்கு மாற்றிடுறோம். மந்த்லி டைம் ஃப்ரேம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிது மார்க்கெட். ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நிற்கிது மந்த்லி டைம் ஃப்ரேமில். அதே மாதிரி இப்போ டே சார்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஒரு மந்த்லியோட சப்போர்ட் டச் பண்ணி நிற்கிது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு பையர்ஸும் செல்லர்ஸும் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி இங்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் வந்து போட ஆரம்பிக்கும் மார்க்கெட்டில். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம், இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலாம். இந்த இடத்துல ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லோவுக்கு கீழே போனால் மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒன்று சைட்வேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிற மட்டும்தான் சொல்லுவோம். இப்போ இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 hour சார்ட் 4 hour சார்ட் மாற்றிக்கிறேன். 4 hour சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடங்கிறது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதே மாதிரி இந்த இடங்கிறது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த மிடில் பார்த்துருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவலும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகேங்களா, இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் மாதிரி இருக்குது. இப்போ இந்த டிமாண்ட் ஜோன் வந்து உங்களுக்கு ஓகேங்களா, டிமாண்ட் ஜோனில் வந்து ஒரு 4 hours நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் அந்த இடத்துக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த லோயர் லோ விக்கு வந்து இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஹையர் ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஒரு டிமாண்ட் ஜோனுக்குள்ளே இன்னொரு டிமாண்ட் ஜோன் க்ரியேட் ஆகிருக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து 15 minutes ஒரு ½ hour டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ½ hourல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக தெரியல.
அதே மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறோம். 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த சைட்வேஸுங்கிறது இந்த சப்போர்ட்டிங் டூலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் போச்சு அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். இல்லை ஜோனை கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் கேண்டில் வைக்குது 15 மினிட்ஸில் இல்லை 1 ஹவர் டைம் இல்லை, இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த 3 இடத்துல எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் போட்டால் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பேங்க் நிஃப்டியும் HDFC பேங்க்கையும் கம்பேரிஷன் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடு வந்து HDFC பேங்க் வந்து எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.